என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. கைஸ் 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 பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாடு இல்ல புலகர் பெருமாடு அப்படிதான் இருந்தது. சத்தியமா சொல்ற சிரிச்சு சதறிட்டு அப்படிதான் இருந்தது அவரோட ஸ்பீச். என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. யாரெல்லாம் சிரிச்சீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் காட்ட அந்த சாட்டையா இருக்கட்டும், அவர் பேசுற ஸ்பீச்சா இருக்கட்டும், அந்த தீயசக்தி பிரைவேட் லிமிடெட் அழுதுகிட்டே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதாங்க இது இருந்தது அன்னோட ஹோல் ஸ்பீச்சுமே. ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்மையா இருக்கு guys இந்த scene. ஐயோ கடவுளே, செம்மையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் சுடலைக்கு வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்ல இல்ல வந்து நெக்ஸ்ட் பிரச்சாரத்துல இதை சுத்திக்கிட்டு மாடு ஓட்டுவாரு. வருதா இல்லையான்னு பாருங்க. ஐயோ guys வேற மாதிரி இருக்கு guys. வேலும் சாட்டையும் சேர்த்து மொத்தமா வச்சு செஞ்சுட்டாரு guys. வீடு எதுன்னு தெரியுமா? போடு. முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? சொல்றேன். இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நம்மள மாதிரி எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள். ஐயோ என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது ஜெய் மட்டும்தான். அண்ணனுக்காக நம்மளும் நமக்காக அண்ணனும் தெரியுமா? தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவ்வளவுதான். எஸ்ஏவே எழுதலாம் போல இருக்கு. எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவரே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க வேற உங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லனா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆமாண்ணா. ஐயோ இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லனா அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆமா, மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும். செஞ்சு காட்டுறேன். தெரியும்ண்ணா. யோ கைஸ் ஏதோ நடக்க காத்திருக்கு. நியாயமா அது? யோ பாலிமர் அதுக்குள்ள வித்தியை காட்டுற பாத்தியா? இவனுக்கு வித்தை காட்டுறது தான் இது முதல்ல வருவானுங்க இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம். அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். சிம்பிளா வந்து எச்சசோர்னு சொல்லிட்டாரு கைஸ். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில்லு இருக்குதா, திராணி இருக்குதா? கிடையவே கிடையாது. 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? அதெல்லாம் யாரு சொல்றா? அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி வளர்ந்து வாழ்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சொல்றது. நம்ம அதெல்லாம் கிடையவே கிடையாது. சொந்தமா இண்டிவிஜுவலா நின்னு வந்திருக்கோம். 1000, 2000, 3000, 4000, 5000
சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. செவிலே ஊதுங்க. அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் வந்து பயங்கர சவுண்ட் போட்டேன் வீட்டுல நானு. ஐயோ गाइस, வெறித்தனம் गाइस. எங்க ஓட்டு, எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். தேங்க்யூ. இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? தப்பே இல்லனா, தப்பே கிடையாதுமா. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்தா அது ஒரு தப்பா? இல்ல, கிடையாது. गाइस, எவ்வளவு கூட்டம் பாருங்க गाइस, சேரும். நான் இப்பவும் சொல்றேன், பல கட்சியில இருக்கிற தலைவர்களுக்கு நிறைவேறாத ஆசை இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம கட்சியில இல்லைன்றது. அப்ப எம்ஜிஆருக்கு, இப்ப நம்ம விஜய் அண்ணாக்கு. One last simple question. கேளுங்கடா. விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார நம்புறீங்களா? விஜய் அண்ணா. கதம். ஐயோ கடவுளே. பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே. ஐயோ திருத்தி சொல்றேன், புலவர் பெருமானே. யூபர் வந்து அளவே இல்லாம அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். நொட்டி கிடக்கு, எங்க கொட்டி கிடக்கு? அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வயலன்ஸ்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அம்மா, மாரியம்மன் கோயில்ல சாமி வந்து தலைவிரிச்சு ஆடுறதை விட இவனுங்க தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சூப்பர் மார்க்கெட் ஆபீசர் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். இதுக்கு மேல என்ன நான் போடுறது? நீங்க வாங்கண்ணா, நீங்க வந்து போடுவேண்ணா, எல்லாமே மாத்திக்கண்ணா. இதுக்கப்புறம் என்னது? டைம் முடிஞ்சு போச்சு. விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். ஆமா. இப்ப இங்க யார் ஆட்சியில இருக்கிறாங்க? யாரு பொய்யா மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யார அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு? நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல் எறியணும்? இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. गाइस, பாத்தீங்களா? அதாவது முஸ்லீம்கள்லாம் வந்து தொழுவாங்க அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நம்ம அண்ணன் வந்து பேசுறதுனால தனியாக வந்து இதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அலோகேட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்தை மதித்து, சீரியஸாக சொல்கிறேன், எத்தனை கட்சியில் இதெல்லாம் நடக்கும்? சீரியஸாக நான் கேட்குறேன், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற நீங்கள் எங்க? மதத்தை மதித்து இடம் ஒதுக்குற எங்கள் அண்ணன் எங்க?
செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அழல பழைய அரித்மெட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். துரு பிடிச்ச கேஸுங்க சிம்பலி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா? இந்த பணம் வந்திருக்கா गाइस? 5000 ரூபாய். அதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. உனக்கு ஆமா 5000 இல்ல, நீ 10000 கூட கொடுங்க, 50000 கொடுங்க, வாங்கிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். என்னங்க நீங்க? गाइस அவ்வளவுதான் गाइस வீடியோ. சோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதாவது தீய சக்தி பிரைவேட் லிமிடெட் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன் என்னன்னு நான் சொல்றேன். இல்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வந்து மோர் விஜய் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும்